நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அடுத்தடுத்து சீரியலை விட்டு ஓட்டமெடுக்கும் நடிகைகள். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 நடிகையின் திடீர் மாற்றம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரின் முதல் சீசன் அண்ணன் தம்பிகளின் பாசத்தை கதைக்களமாக எடுத்துக்கொண்ட இயக்குனர் இரண்டாவது சீசனில் தந்தை மகன்கள் பாசத்தை மையமாக கொண்டு எடுத்துள்ளார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததை அடுத்து இந்த இரண்டாம் சீரியலின் இரண்டாம் பாகம் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது என்பதும் முதல் பாகம் போலவே இந்த இரண்டாம் பாகத்திற்கும் பார்வையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. முதல் பாகத்தில் நடித்த ஸ்டாலின் முத்து பாண்டியன் கேரக்டரிலும் அவரது மனைவி கேரக்டரில் நடிகை நிரோஷாவும் நடித்து வரும் நிலையில் இந்த சீரியலில் ஆகாஷ், பிரேம்குமார், கதிர்வேல், கந்தசாமி, வசந்த், கேமா உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். மேலும் கண்ணனை காதலித்து வீட்டை விட்டு ஓடிய ராஜி அவரால் ஏமாற்றப்பட்ட நிலையில் தனது அண்ணனின் மானத்தை காப்பாற்றுவதற்காக அவரது கடைசி பையனை ராஜி கொட்டி வைக்கிறார் கோமதி. இதையடுத்து ராஜியின் குடும்பத்தார் அவரை தலைமுழுகிவிட வேறு வழியின்றி தன் குடும்பத்தில் சேர்ந்து கொள்கிறார் பாண்டியன். தற்போது கதிர் ராஜிக்கு இடையிலும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது. இந்த நிலையில் ராஜியின் சித்தி மாரி கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகை தற்போது விலகவுள்ள காரணத்தால் அவருக்கு பதிலாக மற்றுமொரு நடிகை மாரி என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு கமிட்டாகியுள்ளார். அதன்படி இதுவரையில் மாரி கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நடிகைக்கு பதிலாக தற்போது நடிக்க உள்ள நடிகையின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்பாவால் பிரச்சினையில் சிக்கிய தங்கமயில். பாண்டியன் சொன்ன வார்த்தை. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 சீரியலில் நவம்பர் 4ஆம் தேதிக்கான எபிசோடில் தங்கமயிலுக்கு சப்போர்ட் செய்து அவருடைய அப்பா பாண்டியனிடம் பேச தங்கமயில் புது பிரச்சினையில் சிக்குகிறார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் கோமதி தன் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததும் அழுது புலம்பியிருந்தார். ஆனால் ராஜி பேசினாலும் அவருடைய அம்மா முகம் கொடுத்து பேசவில்லை. இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரியாமல் இருந்தது. பிறகு கோமதி வந்த விஷயம் தெரிந்த அண்ணன்கள் பயங்கரமாக கோபப்பட்டார்கள். அப்போது நெஞ்சுவலி வந்தது போல மீண்டும் அப்பத்தான் நடித்தார். உடனே டாக்டர் எல்லாரையும் திட்டி அனுப்பிவிட்டார். இன்னொரு பக்கத்தில் வீட்டில் கோமதி தன்னுடைய அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் இருக்கின்றார். அப்போது கோமதியின் அண்ணன்கள் வீட்டுக்கு வந்து கேவலமாக பேசியிருந்தார்கள். அப்போது பாண்டியனுக்கு எதுவும் புரியவில்லை. பாண்டியன் வந்துவிட்டதை தெரிந்து கொண்ட கோமதி அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார். பிறகு கதிர் அப்பத்தாவை பார்க்க போனபோது உண்மைதான் என்று சொல்ல முதலில் பாண்டியன் கோபப்பட்டார். அப்போது இதுதான் சந்தர்ப்பம் என்று கோமதியின் அண்ணன்கள் மேலும் அவமானப்படுத்தி பேசிக்கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் மயக்கம் தெளிந்து வெளியே வந்த கோமதி எதுவும் பேச முடியாமல் இருந்தார். அப்போது கோமதிக்கு துணையாக பாண்டியன் சப்போர்ட் செய்து பேசியிருந்தார். அது எல்லாரும் இன்ப அதிர்ச்சி கொடுத்தது. ஒரு பக்கத்தில் தங்கமயில் அழுது புலம்ப சரவணன் அவரை சமாதானம் செய்தார். இது எல்லாம் தங்கமயில் தன்னுடைய அம்மாவிடம் சொல்ல மறுநாள் காலையில் தங்கமயிலின் அப்பாவும் அம்மாவும் பாண்டியன் வீட்டுக்கு வந்தார்கள். அப்போது இதற்காக தன் மகளிடம் யாரும் பேசவில்லை என்று தங்கமயில் அம்மா கேட்க உங்கள் மகள் செய்த வேலை என்று கோமதி சொன்னார். பிறகு தங்கமயில் அப்பா அம்மா பெரிய பணக்காரர்கள் போல ஓவராக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் நான் பணத்தை கொடுத்து வருகிறேன் என்று சொல்ல அதற்கு பாண்டியன் கோபப்பட்டார். பணத்துக்காக யாரும் பேசல, செய்த தவறை அப்பவே சொல்லி இருந்தால் இந்த அளவுக்கு வந்து இருக்காது என்று கோபப்பட தங்கமயிலின் அப்பாவும் அம்மாவும் பாண்டியன் கோபப்பட்டதும் ஏதோ சொல்லி சமாளிக்கிறார்கள். இதனால் பாண்டியன் அமைதியாகி விடுகிறார். பிறகு நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைப்பதற்காக நான் கூப்பிட வந்தோம் என்று தங்கமயிலின் அப்பா கதையை மாற்றியிருந்தார். பாண்டியனும் கோவிலுக்கு வர சம்மதித்திருந்தார். அதற்கு பிறகு சரவணன் தன் மாமனார் மாமியாரை பேசியதை பற்றி வருத்தப்பட பாண்டியன் அவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினார். இன்னொரு பக்கத்தில் ராஜியும் மீனாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கதிரிடம் ராஜி சைக்கிளில் ஏற்ற சொல்லி கேட்கிறார். அடுத்ததாக கோமதி செய்த வேலையை சொல்லி அவருடைய அண்ணன்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அந்த நேரத்தில் எப்படியாவது சக்திக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். இப்படியாக சீரியல் முடிவடைகிறது. இவ்வாறாக
பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.